Welcome to EBS Gaming 1315. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், க்ரியேட் பண்ணிக்கலாம். சர்வைவல் மோடு இப்போ வாங்க கைஸ், க்ரியேட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பில்டிங் ட்ரைடு ஏறிக்கிட்டே இருக்கு. டிங் டிங் டிங். காய்ஸ், உங்கள் வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் காய்ஸும் ஃப்ரெண்ட்ஸும் கூப்பிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் யார் வீட்லையாச்சும் பூனை இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்லேயும் 3 பூனை இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் கத்தம் பண்ணிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் அதை விட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை போட்டு அடிச்சே சாவடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நாயை ஏதாச்சும் ரூயிங் போர்ட்டல் கிடந்ததுன்னா ஆட்டையை போட்டுக்கலாம். வாங்க கைஸ், நம்ம தான் க்ரியேட்டிவிட்டி மோட்டில் போட்டு வச்சுருக்கோமே, என்ன நம்மளுக்கு எதனா ப்ராப்ளம்? ஜாலியாக அடிச்சுட்டு போயிட்டுருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்டி போட்டு முடிச்சு விட்ருவோம் ஃப்ரெண்ட்ஸ். உள்ள கோல் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், கோல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்டி எடுப்போம். டிஎன்டி மேலே தானே ஃபிட் இருக்கும், இதில் இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ட்ராகன் எக்கு அது என்னன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல ட்ராகன் எக் எடுத்து பார்ப்போம். ட்ராகன் எக்கு ஃப்ரெண்ட்ஸ், ட்ராகன் எக் ரெட்டை வச்சு கொளுத்து ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது. ஃப்ரெண்ட்ஸ், இப்படி நின்னா நம்ம க்ரியேட்டிவிட்டி மோடில் போட்டுட்டு நம்ம இப்படியே நின்னாலும் ஒன்றும் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு. இங்கே வருங்க, எவ்வளோ மண், இவ்வளோதான் நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் ரொம்ப நேரம் ஒன்று சொல்லிகிட்டு இருக்கேன், நீங்கள் யாருமே கமாண்டும் பண்ணுறதில்ல. நானும் மறந்துவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்கிட்ட ஒன்று கேட்டிருந்தீங்க, ஒரு கமாண்ட் வந்துருந்தது, எப்போ ப்ரோ இது போடுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. யாருன்னு தெரில. எப்போ நீங்கள் ஏதோ சொல்லியிருந்தாங்க, மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். டெசர்ட் டெம்பிள் எப்போ போவீங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். வில்லேஜ் பக்கத்துலேயே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, வில்லேஜ் பக்கத்துலேயே இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, இதுக்கு மேலே ஜாலி தான் ஃப்ரெண்ட்ஸ். கோல்டன் டேண்டிலியான் செய்யும் ஃப்ரெண்ட்ஸ். ஆடு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிட்டா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் சர்வைவல் மோடில் இல்லாமல் க்ரியேட்டிவிட்டி மோடில் போட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் சர்வைவல் மோட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு இதில் சர்வைவல் மோடில் போட்டிங்கன்னா வருது ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். உள்ளே போயிடலாம். ட்ரேடர் போட்டு கொண்டு ஃப்ரெண்ட்ஸ். ஒட்ட வீடு இது ஏதோ என்னது ஃப்ரெண்ட்ஸ். இது டிஎன்டி போடுவோம் வாங்க. பிளாஸ்ட்டு வீட்டை உடைக்கிறதா நம்மளுக்கு வேலையே. ஒருத்தவங்க வீட விட மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இவன் ட்ரேடர் வீட்டை உடப்போம் வாங்க காய்ஸ். ஏன் மேலே வச்சுருக்கான்? ஜஸ்ட் இருக்கு வாங்க காய்ஸ். டேய், எல்லாடா நீங்கள் வில்லேஜ் செஸ்ட்டுக்குள்ளே பார்த்தாலே எல்லாமே பொட்டேட்டோவும் ப்ரெட்டு மட்டும்தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பொட்டேட்டோ வாங்க காய்ஸ், ப்ரெட் எடுத்துக்கணும். ஒரு தான் இதில் விடக்கூடாது. தூக்கி இதில் போடு. இவெல்லாம் நம்மளுக்கு தேவை. அந்த இது மட்டும் தேவை. செஸ்ட்டால
ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்டி வச்சு போட்டு தப்பி வச்சுட்டு infinity friends respawn point you sleep at night okay ஓகே இப்படி கீழே இறங்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடு ஃபுல்லாகவே டிஎன்டி தான் வீடு ஃபுல்லாகவே டிஎன்டி தான் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா வாட் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி வந்துட்டு அப்படி தண்ணிக்குள்ளே பூதை எடுப்போம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ ப்ராக் கிளச்சிருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ட்ரிக்கு சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்மள்ட்ட டிஎன்டி மட்டும் இருந்தது போதும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மள்ட்ட டிஎன்டி மட்டும் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எவ்வளவு வேணாலும் உடச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு அதுக்கு எதுவுமே தேவையில்லை இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1,20,000 பாக்ஸ் கிடச்சிருக்கும் வெறும் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்டி எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ வில்லேஜரை அடிக்க முடியாது நீங்கள் யாரோ போட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிரியேட்டிவிட்டி மோடில் வில்லேஜர் அடித்தா நம்ம செத்துருவோன்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரில்ல நீ அடிச்சு காமிட்டா ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் ஃப்ளிட்டை வச்சு அடித்து அவனை சாவடிச்சு காமிட்டியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லா கல்லையும் எடுக்கலாம் வாங்க நண்பர்களே முஜிக் எல்லாத்தையும் எடுத்துட்டோம் எனக்கு கிட்டத்தட்ட அவ்வளோது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சர்வைவல் மோட்லேருந்து கிரியேட்டிவிட்டி மோடுக்கு போனேன் திரும்பி ஒரு டிஎன்டி போட்டோம்னா இன்னும் கீழே போகும் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு டிஎன்டி போடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பிளாக்கையும் எடுத்துட்டோம் யாரோ அந்த பேர் மறந்து போதுங்க டெசர்ட் டெம்பிள் இந்த வாரத்துக்குள்ளே கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போடல என் பேர் இவிஎஸ் கிடையாது இவிஎஸ் பிளாக்ஸ் இவிஎஸ் கேமிங் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டவுட் இருக்குது எனக்கு ஒரே ஒரு டவுட் இருக்குது அது க்ளியர் பண்ணி பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தண்ணிக்குள்ளே போகிறோம் தண்ணிக்குள்ளே போயிட்டோம் டிஎன்டி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்டி எடுத்துட்டோமா தண்ணிக்குள்ளே போட்டாலும் உடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ் எப்பட்றா தண்ணிக்குள்ளே வெடித்தா எதுவுமே வர மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ப்ரோ கமெண்ட் பண்ணது கரெக்டு தான் ஸ்மித்து ஓகே டெசர்ட் டெம்பிள் தேடி போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் போடட்டா ஃப்ரெண்ட்ஸ் இது பார்ட் 1 அடுத்தது பார்ட் 2 போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் டெசர்ட் டெம்பிள் தேடிக்கிட்டே இருக்கணும் அது கடுப்பாகும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எப்படி அப்சூரியன் உருவாக்கணும்னு தெரியும்னா நெக்ஸ்ட் வீடியோ இன்னொரு பார்ட் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து அப்சூரியன் ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ்
டெசர்ட் டெம்பிள். ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தவங்க என்கிட்ட சொன்னாங்க, ரிவர் பக்கத்துலேயே போயிட்டு இருந்தால் ஒரு வில்லேஜ் வரும், திரும்பினீங்கன்னா வில்லேஜ் தெரியும்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஸ்மித்தும் கரெக்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். இவன் இருக்குடா, இவன் வீடுடா, பிளாக் ஸ்மித்துடா. கிடச்சிட்டுடா, பிளாக் ஸ்மித்தை தான் ஃப்ரெண்ட்ஸ் தேடிக்கிட்டு இருந்தேன். வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா இன்னும் நிறையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க உங்களுக்கு அடிச்சு காமிக்கிறேன். போயிட்டிங்களா? ஜஸ்ட்டுக்குள்ளே ஓப்பன் பண்ணுங்களா? எவ்வளோ வச்சுருக்கான் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட எவ்வளோது இருக்குன்னு. அந்த உடத்துல எவ்வளோது கிடச்சிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட்டோட பிளாக் ஸ்மித் வீடு மேலே ஏதோ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் பிளாக் ஸ்மித் வீடு மேலே மட்டும் கேப் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்? அதான் நிறைய பேர் யோசிச்சிங்க, அதனால தான் மேலே வந்து பார்த்தேன். பிளாக் ஸ்மித்துக்கு வீட்டுக்கு மேலே இவ்வளோ பெரிய கேப் வச்சுருக்கான். வெளில இறங்கி பார்த்தா இது வச்சுருக்கான். இன்னொரு பிளாக் ஸ்மித் வீடு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு பிளாக் ஸ்மித் வீடு இருக்குது. அடுத்த பிளாக் ஸ்மித் வீட்டுக்கு இறங்குவோம். இந்த ஃபர்னர் இதெல்லாம் எடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். லார்பா பிளாக் ஸ்மித்தில் இவன் கிடக்குறான் ட்ரேடரா. கடக்கிறவனை அடித்து விட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. ட்ரேடர் மேலே பார்த்து கிடப்பான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, அடித்து தூக்கு எவ்வளவு கிடைக்கி வருங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் ப்ரெட்டு தான் வச்சுருக்கீங்க, பட் தீனி பட்டாரங்க. அயன் பிக்காக்ஸில் கிடச்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடும் அதே தான். பெட்டு போட்டு படுத்துருவோமா ஃப்ரெண்ட்ஸ்? படுத்துட்டு நெக்ஸ்ட் டே போவோம். போடு பெட்டை. படுத்துட்டான், அவ்வளோதான், படுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். லீவ் பெட். எனக்கு லீஸ் பண்ணலாம் தேவையில்ல, கிளம்பு. பிக்காக்ஸில் வேறு எல்லாமே இந்த ஸ்மித்தில் தான் போட்டு வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஒரு ஸ்மித்து காமிக்கிட்டா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வில்லேஜர் இருக்காங்கல்ல, அவங்க என்னது கீழே ஃப்ரெண்ட்ஸ் எங்கே ஓடனா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கேருந்து வில்லேஜர் காணும். என்னடா இது? இந்த ஒரு இதுயா? இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா வில்லேஜரையும் பாருங்கள், பரப்பான் பாருங்களேன். ஓடுறான் ஃப்ரெண்ட்ஸ், ஓடுறாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வில்லேஜர் அடித்தா வராங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பெரிய பிளாக் ஸ்மித் வீடாக இருக்கே. வாங்க காய்ஸ், போயிட்டு உள்ளேருந்து செஸ்ட்டுக்குலேருந்து எல்லாத்தையும் ஆட்டே போட்டுருவோம். ஆட்டே போடாத வீடே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். எல்லா வீட்டும் ஒரு வீடை விட மாட்டேன். ப்ரோ எங்கே ப்ரோ செஸ்ட் இருக்கு? அடுத்த சாவடி பண்ணோம். வாடா வாடா வாடா, சாவுடா சாவுல. அடுத்தது ஸ்டெப்புக்கு போவோம் வாங்க. என்னது ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டெப்பில் மாதிரி ஏறியாச்சு. பண்ணாட அதான் நான் பார்த்தேன். நான் எங்கே மேலேயே ஏறலையே.
இது எவன்டா அவன் வீடு? இந்த பிளாக் ஸ்மித்தில் எடுத்தாச்சு. இந்த பிளாக் ஸ்மித்தில் எடுத்தாச்சு. சரி, பிளாக் ஸ்மித் வீடு கிடக்குமே. இவன் வீடை உடச்சு பார்க்கணும். செஸ்ட்டு கிடந்ததுன்னா எடுத்துகிட்டு போய்டுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னது? பிரிக்கிஸ்டன். என்னடா அது? வீட்டில் ஒரு மண்ணு வைக்கல. எதுக்கு இது? ஓ, தெரிச்சு போலையே. போல வெளில போட வெளில போட. சர்ச்சு போல ஃப்ரெண்ட்ஸ். இதோ இவன் வீட்டில் செஸ் இருக்கு. இவங்க எல்லோரும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. நார்மல் வீட்டில் இந்த செஸ்ட்டு தான் இருக்கும். தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், நார்மல் வீட்டில் இந்த செஸ்ட்டு தான் இருக்கும். எல்லாம் தீனி பட்டாயிருவீங்க. அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போவோம். பாவம்ல அவங்களும். ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று நினச்சேன். இந்த வீட்டுக்குள்ளே போகல. நான் போயிருக்கேன். நான் ஓப்பன் பண்ணி போட்டு வச்சுருப்பேன். அந்த பிஸ்டன் ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த எங்கடா காணும்? இங்கே தானே எங்கேயோ இருந்தது. பிஸ்டன் எடுத்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டிக்கி பிஸ்டன் வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்டி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது இந்த இவனில் ட்ராப்பரை எடுத்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வச்சுருவோம் ட்ராப்பரை. வெளில போய்க்கலாம் ஃப்ரெண்ட். ட்ராப்பர் 2 போட்டுட்டு பிஸ்டனை தூக்கி டிஎன்டியை வச்சு அந்த லிவர் ஒன்று இருக்கும் ஃப்ரெண்ட். இந்த லிவரு அந்த பாக்ஸ் மாரி லிவர் இருக்குமே ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இதில் கிடக்கா? இதுலேயும் இல்லையே. கன்ஸ்ட்ரக்ஷனில் கிடக்கா? இல்லையே. வெப்பன்ஸ் இல்லையே. கிரெயின் ஸ்டோன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காணும் கடுப்பாகு. இது பிக்சல் ராடு. பட்டன். நார்மல் ஒரு பட்டன் எடுத்து இதில் எடுத்துக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது? டிஎன்டிக்கு பட்டன் போட போதுமா ஃப்ரெண்ட்ஸ்? ஏன் ஆயோ? எனக்கு பட்டன்னா முதல்ல என்னன்னே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். சும்மா வச்சு அழுத்துறேன் பொட்டக்குங்குது. இந்த வில்லேஜே பிளாக் ஸ்மித் ஆக முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஒரு ஐடியா இருக்குன்ட்டு. பிஸ்டன் இப்படி போட்டாச்சா ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடி ஒரு பிளாக் ஸ்மித்தை வச்சுட்டு இதில் பிளாக் ஸ்மித்தை வச்சுட்டு
பட்டனை தூக்கி இதில் வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். பிளாக் ஸ்மித்து அந்த பிஸ்டனை யூஸ் பண்ணி இது பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஒரு நல்ல ஐடியா வந்திருக்கு. பட்டனை தூக்கி ஆட்டு மேலே போட முடியாதா? இப்போ மேலே போட முடியல. கீழே போட முடியாதா? ஐஷை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டிஎன்டிக்கு தேடவே தேவையில்லை. ஹேய், வீட்டில் செஸ்ட் இருக்குடே. செஸ்ட்டுக்குள்ளே நான் எடுத்துறேண்ணா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க தேடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய். நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்துக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய். பிளாக் ஸ்மித்து கண்டுபிடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து பிஸ்டனை எப்படி கண்டுபிடிச்சி எப்படி அடிக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணுங்கள், ஒரு 2 செகண்ட் மட்டும் வெயிட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பிஸ்டன் தூக்கி இப்படி வச்சாச்சு. பட்டன் திருப்பி வச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எந்த சைடு நிற்கிறோமோ அந்த சைடு தான் வைக்கணும். பிஸ்டனை வச்சா நிற்கிதா? ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நாம வந்தது. இப்படி திருப்பி வச்சு இங்கே ஒரு பிஸ்டனை போட்டு டிஎன்டியை போட்டு பட்டானை தூக்கி இதில் ஒன்றும் வச்சுட்டு 2த்தையும் ஒரே நேரத்தில் அழுத்தணும். இதில் ஒரு பட்டனை போட்டு இதில் ஒன்று அழுத்தணும். இதை அழுத்தணும், இதை அழுத்தணும், இதை அழுத்தணும், இதை அழுத்தணும், இதை அழுத்தணும். ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெஷர் பிளேட்டு கிடைக்குதான்னு பார்ப்போம் வாங்க. டிக் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெஷர் பிளேட் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு நாள் ட்ரெஷர் பிளேட் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு டெசர்ட் டெம்பிள் மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் போகும்போது கிடச்சிது ஃப்ரெண்ட்ஸ். நடு காட்டில் தூங்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். கபர் இறங்கிட்டுருக்கு. எங்கடா மூணை காணோம்? ஃப்ளடி ஃபெல்லோ, கீழே இறங்கு தம்பி கீழே இறங்குப்பா. கீழே இறங்கிட்டா இருட்டாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், தூங்கலாம். ஒன்லி நைட்டா? இருட்டாயிடுச்சுல, வெளில ஓடினா மட்டும் அடிக்கிற. இருட்டாவது போட மாட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.